ஹாய், வணக்கம் நண்பர்களே. ஒரு குரூஷியலான டைமு. நாளைக்கு வந்து ஓட்டு. ஸோ ஒரு முக்கியமான இது என்னால் முடிஞ்ச ஒரு கான்ட்ரிபியூஷன். ஸோ யாருக்கும் நான் வந்து பர்டிகுலராக இவங்களுக்கு ஓட்டு போடுங்க, அவங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்றதுக்காக நான் சொல்லலை. ஸோ இது ஒரு ஒரு முக்கியமான தருணம். 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வர ஒரு தேர்தலாக இருந்தாலும் இது வந்து நம்மளை ஆளக்கூடிய ஒரு சரியான நபரை தேர்ந்தெடுக்கிறதான ஒரு சரியான சந்தர்ப்பம். நம்ம எப்படி, ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து தெரியாமலும் இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு ரீசனுக்காக, ஆனால் ஏதோ ஒரு கட்சிக்கு போடலாம். நம்ம இது வரைக்கும் தேர்ந்தெடுத்தது எல்லாமே ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஒரு நல்ல நிலைமையில் இருக்குதுன்னா, ஒரு சேவ் ஜோனில் இருக்குதுன்னா, பெரும்பாலான மக்கள் வந்து ஒரு நல்ல முடிவை தான் எடுத்திருக்கிறாங்க. ஸோ 2 கட்சிகளையுமே ஒரு நல்ல ஒரு இது தான் எங்கள் ஆட்சியை தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் வருது. இப்போ நம்ம இது முக்கியமான ஒரு தேர்தல், ரொம்ப அத்தியாவசியமானது, ரொம்ப ரொம்ப அவசியமானது. இது ரொம்ப ரொம்ப ஒரு குரூஷியலான டைம். நம்ம தேர்ந்தெடுக்கிறது வேண்டிய ஒரு தருணம் இது. ஸோ எப்படி தேர்ந்தெடுக்கணும்? ஏன்னா இப்போது உங்களுக்கு ஒரு ஒரு கருத்து இருக்கும், எனக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கும். அப்படின்னு இருக்கும்போது தெளிவாக இருக்கிறவங்க ஓகே. இன்னொரு செக்டர் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து இதுக்கு தான் போடுவேன், அது நல்லதோ கெட்டதோ எனக்கு வந்து பழகிடுச்சு அப்படின்ற ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சிலர் வந்து காசுக்காகவே நம்ம வாங்கிட்டோம், ஆல்ரெடி இந்த கட்சியில் இருக்கோம், ஸோ அதுக்காக ஓட்டு போடுறவங்களும் ஒரு பீப்புள்ஸ் இருக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இந்த பர்டிகுலரான தொகுதியில் யார் நிற்கிறாங்க, எந்த வேட்பாளர் எப்படி இருப்பாங்க, நம்மளுக்கு அவங்க அறிமுகமாக, அந்த மாதிரி ஒரு பேஸ்லலாம் ஓட் போடுவாங்க. ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நான் யாரையும் உங்களை வந்து இவங்களுக்கு போடுங்க, இவங்களுக்கு போடாதீங்கன்னு சொல்ல. ஸோ என்னோடய ஒரு புரிதல் படி நான் ஒரு தெளிவுபடுத்துறதுக்கு நிறைய பேரில் இருக்கான், ஒன்றுமே தெரியாமல் ஓரளவுக்கு ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக ஒரு இது இருந்தால் எனக்கு ரொம்ப ஹாப்பி. இப்போது ஏன் இது வந்து ஒரு இதுவான ஒரு ஒரு குரூஷியலான இதுனா, அஃப்கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்திருக்காரு, சீமான் அவர் ஆல்ரெடி இருக்கிறாரு, திமுக அதிமுக எப்பவுமே களத்தில் இருக்குது. ஸோ புதுசாக ஒரு கட்சி வந்திருக்கு. இப்போ இவங்க கட்சிக்குள்ள தேர்தல் அறிக்கை ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய 4 பேரோட அறிக்கை என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, திமுகவோ அதிமுகவோ என்டிகேவோ இல்லை டிவிகேவோ எது வேணாலும் அவங்களோட தேர்தல் அறிக்கை எது வேணாலும் இருக்கட்டும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஒரு செலக்ட் பண்ணுற ஒரு கட்சி இல்லை செலக்ட் பண்ணுற ஒரு ஐடியாலஜியோ கேண்டிடேட்ஸ் எது வேணாலும் வச்சுக்கலாம். இப்போது நம்மளுடைய வளர்ந்த இந்த தமிழ்நாட்டில் எப்படி வளர்ந்து வந்திருக்கிறோன்னா, நிறைய ஸ்கீம் போட்டிருக்குறாங்க. அதை வச்சு நம்ம பேஸ் பண்ணி அது ஒரு பேசிக்கான ஒரு செட்டப், அதை யாரும் அழிக்கவே முடியாதுன்ற அளவுக்கு ஒரு இது இருக்குது. அது கம்பல்சரி வேணும். ஸோ அது நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் தான், பேசிக் இம்பார்ட்டன்ஸு அது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, இன்னும் க்ரோத் ஆகிறதுக்கு என்னென்ன வழி இருக்கிறத எப்படி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பியூரிஃபையாக, இன்னும் வந்து பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணுறதுக்கு, ஃபார்வர்டாக டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்ன வழி இருக்குது அப்படின்னு. ஸோ இதுக்கு வந்து முக்கியமான ஒரு சில நம்மளுக்கு தேவைகள் இருக்குது, ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த கட்சிகள் நீங்கள் எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஒரு ஒப்பீனியன் சொல்கிறேன். இது வந்து நம்மளுக்கான ஒரு, ஏன்னா இப்போ நான் ஒன்று பேசுகிறேன்னா அது எனக்கு மட்டும் இல்லை, ஒட்டு மொத்த தமிழ்நாட்டையும் இங்கே 10 கோடி மக்களையும் சேர்ந்து தான் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒருத்தவங்களை தேர்ந்தெடுக்கிறதாலும் சரி, நான் ஒருத்தவங்களை தேர்ந்தெடுத்தாலும் சரி, ஒட்டுமொத்தமாக நம்மளை எல்லோரும் தான் அவங்க பார்த்துக்க போகிறாங்க. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப கான்ட்ரிபியூஷன் இதுக்கு தேவை இருக்குது. அதை உணர்ந்து தான் நான் வந்து இந்த வீடியோ மேக் பண்ணுறேன்.
ஸோ அதனால் நான் ஒரு தெளிவுபடுத்திக்கிறேன். ஸோ என்ன தேவை நம்மளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான எஜுகேஷன் சிஸ்டம் வேணும். ஸோ இங்கே இருந்தாலும் என்னென்ன குறை இருக்குது, என்னென்ன நிறை இருக்குது, குறைகளை என்ன சரி செய்யணும், எப்படி அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும், என்ன வந்து நம்மளது டெவலப்மெண்ட் இருக்குது ஆல்ரெடி, அதை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணணும், இல்லை மேலே எடுத்துகிட்டு போகணுன்றதுக்கு பார்க்கணும். ஃபஸ்ட்டு இதெல்லாம் யார் கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு எஜுகேஷ்னல் ஒன்று, அதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகேங்களா? ரெண்டாவது, இப்போ எஜுகேஷன் போது யார் என்னென்ன ஸ்கீம் சொல்லியிருக்கிறாங்கன்ட்டு உங்களுக்கு ஆஃப்கோர்ஸ் தெரியலனாலும் அதை வந்து நீங்கள் பார்த்துக்குங்க, இல்லைனா நான் முடிஞ்சால் சொல்கிறேன். ஒன்று, எஜுகேஷனல் ரொம்ப 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 அவசியம் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ், இந்த மெடிக்கல்ஸ் ரொம்ப 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 அத்தியாவசியம். ஸோ இது வந்து கம்பல்சரி வேணும். ஃப்ரீ, இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ எஜுகேஷன், ஃப்ரீ மெடிக்கல்ஸு ரொம்ப இருக்கணும், ரொம்ப தரமானதாக இருக்கணும். இது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது ஒரு அத்தியாவசிய தேவை இது. ஸோ இது வந்து மூணாவது. நாலாவதாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபார்மர், விவசாயிங்களுக்கு சொல்லலாம். ஸோ அது விவசாயம் வளர்ந்தால் தான் நம்மளுடைய பொருளாதாரம், நம்மளுடைய ஹெல்த்துலேருந்து எல்லாத்துமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றதுக்குன்னு பார்த்திங்கன்னா விவசாயம். அஞ்சாவதாக வந்து பார்த்திங்கன்னா தொழில் முனை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆர்கனைசேஷன், ஒரு பிஸ்னஸ், சிறு குறு தொழிலாக இருக்கட்டும், ப்ரைவேட் செக்டர் எதுவாக இருந்தாலும் சரி, அது வந்து அந்த டெவலப்மெண்ட்டு ரொம்ப ரொம்ப அவசியம். அதில் வந்து வேலை வாய்ப்பும் கிடைக்கும். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பு. ஸோ இது ரெண்டுமே வேலை வாய்ப்பாகவும் கிடைக்கும், பொருளாதாரத்துலேயும் வந்து மேம்பட முடியும். ஸோ இது 5, 6 இது நான் வந்து எம்எஸ்எம்இ, தொழில் முனை. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மீனவர்கள் எல்லாமே அடைக்கணும். தொழில்ன்றது அவங்க தொழில் சார்ந்து யாருக்காக இருந்தாலும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு வேலைவாய்ப்பு, ஒரு ஆர்கனைசேஷன் இங்கே வந்து ஒரு ஃபேக்ட்ரி, ஏதாவது ஒரு புதுசாக ஒரு கம்பெனியோ இங்கே வர வைக்கிறதுக்கு ஏதாவது, இல்லை கவர்மெண்ட் செக்டரோ ப்ரைவேட் செக்டரோ, அது வந்து கம்பல்சரி தேவை. ஸோ ஃபஸ்ட்டு எஜுகேஷன்லேருந்து அவங்க படிச்சுட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு. ஸோ அந்த கட்டமைப்பு இங்கே வரணும். 6வது. 7வதாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இங்கே உள்கட்டமைப்பு, அதாவது பார்த்திங்கன்னா நகராட்சி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஊரக வளர்ச்சி திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இது என்னென்ன குறிக்குதுன்னு பார்த்திங்கன்னா ரோடு போடுறது, ஸ்ட்ரீட் லைட் போடுறது, ஸோ இந்த மாதிரி குளம், ஏரி இதெல்லாம் வந்து தூர் வாடுறது, இதெல்லாம் ரொம்ப 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 அத்தியாவசியமானது. நம்மளோட டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஆகும். இந்த ஒரு இது தேவை. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மொழி, நம்மளுடைய கொள்கை, இதெல்லாம் விட்டு கொடுக்காமல் இருக்கணும். இதுக்கு எந்த ஒரு ஸ்ட்ரகிள் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுக்கு அடுத்து தான் நான் பார்க்க போகிறது பாதுகாப்பு. நான் முன்னாடியே சொல்லியிருக்கணும், சரி ஓகே. பாதுகாப்புன்றது பெண்கள் பாதுகாப்பு, ஆண்கள் பாதுகாப்புன்றதுல சட்டம் ஒழுங்கு ரொம்ப 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 அது வந்து ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கணும். ரொம்ப சரியாக நியாயமான விதத்தில் நடக்கணும். இது 8வதாக வைக்கிறோம். பெண்கள் பாதுகாப்பாக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், ரொம்ப பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கணும். ஸோ இது 9வதாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்கில்ஸு, இல்லை வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டெக்னிக்கல், இந்த மாதிரி ஒரு வேலை சார்ந்து போகிறோம், ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போகிறோம், ஏதாவது ஒன்று வந்து நம்ம ஒரு ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணுறதோ, ஆதார் கார்டு அப்ளை பண்ணுறதோ, வாட்டெவர் என்ன வேணாலும் எதுவாக இருந்தாலும் அந்த ப்ராசஸ் எல்லாம் எளிமையாக இருக்கணும். எங்கே இருந்தாலும் முக்கியமாக சொல்கிறது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்டருக்கு மட்டும்தான். ப்ரைவேட்டில் எங்கேயுமே இதுக்கு வந்து டிலே கிடையாது. கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் தான் இது வந்து ப்ராசஸ் ரொம்ப கடினமாக இருக்கிறது. ரெண்டாவது, அதை வந்து அங்கே இருக்கிற கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதை சரி அவங்க நம்மளுக்கு என்னமோ வேவர் பண்ணுற மாதிரி, ஆஃபர் பண்ணுற மாதிரி ரொம்ப கேர்லெஸ்ஸாக, ரொம்ப லத்தாச்சிக்கலாக, ரெஸ்பெக்ட் இல்லாமல் இழுத்தடிக்கிறது, அதுக்கான லஞ்சம்,
இந்த மாதிரியான விஷயங்களை எதிர்பார்க்கறது, கேட்கறது, இது இல்லாமல் இதை முற்றிலும் இல்லாமல் ஒரு புதுசாக ஒரு நியூ பிளட்டாக ஒரு நிறைய நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு இந்த மாதிரி இல்லாமல் இல்லைனா ஒருத்தவங்க மேலே ஒரு பயமாக இருக்கணும். இதெல்லாம் நம்ம பண்ணால் நம்ம வேலைக்கே ஆபத்து அப்படின்ற மாதிரி ஒரு அவங்களுக்கு ஒரு பயம் வரணும். ஆனஸ்ட்டாக வந்து ஒர்க் பண்ணுறவங்க குறைஞ்சபட்சம் நீங்கள் ஆனஸ்ட்டாக பண்ணுறாங்களோ இல்லையோ அவங்க வாங்குகிற சம்பளத்துக்காகவும் நம்ம இதுதான் டியூட்டின்ற ஒரு மைண்டில் ஏற்றுக்கிட்டு அதை பண்ணாலே போதும். ஸோ கவர்மெண்ட் செக்டருக்கு எல்லாத்தையும் எங்கே போனாலும் எதுவுமே டிலே ஆகாமல் என்ன ப்ராசஸோ அதை செஞ்சு முடிக்கணும். ஸோ எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், ஸோ வாட்டெவர் எதுவாக இருந்தாலும் ஸோ இது ரொம்ப 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 மக்கள் அலக்கழிக்காமல் இது இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப பெட்டராக இருக்கும். நம்ம நாடு வந்து சூப்பராக வளர்ந்துக்கிட்டு போகும். ஸோ இந்த ஒரு 9-10 ஐட்டம்ஸ் நம்ம எதிர்பார்த்த எந்த கட்சியில் இருக்குது, எப்படி இருக்க முடியும் அப்படின்னு பார்த்து இதை செலக்ட் பண்ணி ஓட்டு போட்டால் சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு புதுசாக வரவங்க நீங்கள் பட் இந்த இதுவில் எப்படி நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க, இதெல்லாம் யார் இதெல்லாம் நடைமுறை வாழ்க்கையில் வந்து இதெல்லாம் செயல்படுத்துவாங்க, இதெல்லாம் அமல்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இன்னொன்று சொல்கிறேன், இப்போ இருக்கிற இந்த 4 கட்சிகளும் என்னென்ன வந்து ப்ளஸ்ஸு, என்னென்ன மைனஸ், என்னென்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட் நம்ம திமுக எடுத்துக்கலாம். திமுக ஓகே, அவங்களுடைய செயல் திட்டம் அந்த இதில் ஒரு ஐடியாலஜிக்கில் பேஸ் பண்ணி ரன் பண்ணிக்கிட்டு வராங்க. இங்கே இருக்கிற ஒரு எஜுகேஷன் ஓகே, பட் இன்னும் டெவலப்மெண்ட்டு தேவை தான். எஜுகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட்டில் இருக்கிற அளவுக்கு இப்போ வந்து கவர்மெண்ட்டில் அந்த அளவுக்கு இல்லை. அது வந்து கொஞ்சம் டீக்ரோத்தாக போய்கிட்டே இருக்குது. அது மெடிக்கலும் ஓகே தான், ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இது எந்த அளவுக்கு சாத்தியமாகும்னு தெரியல. ஏன்னா இப்போ வந்து ஒரு உயிர் வந்து பணத்தை வச்சு தான் இங்கே வந்து மதிப்பிடுது, காப்பாற்றப்படப்படுது. ஸோ சமீபத்தில் ஒரு இன்சிடென்ட் கேள்விப்பட்டேன். ஒரு குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா 16 கோடி ஒரு இன்ஜெக்ஷன் செலுத்தினா தான் அந்த குழந்தையால் உயிர் போட முடியும். ஸோ இவ்வளோ எக்ஸ்பென்சிவெலாம் ஒரு மருந்து இருக்குதான்றது எனக்கே ஷாக்காக இருந்துச்சு. ஸோ அப்போ அவ்வளோ காசு யார் வச்சுக்க முடியும், சாமானிய மனுஷன்? லேக்ஸ் கணக்கில்ன்றதே கஷ்டம்னா போது இவ்வளோ இருந்தால் தான் வந்து அந்த மருத்துவம் ஆனால் இல்லைன்னா கூட பரவாயில்ல. அது வந்து ராஜாவாக இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண ஒரு மனுஷனாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரே அவங்களுக்கு வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டே இல்லைன்னா பரவாயில்ல, அந்த ட்ரீட்மெண்ட்டை நம்ம வந்து நாளைக்கு கூட எடுத்துகிட்டு வந்துடலாம், ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கலாம். பட் இங்கே ட்ரீட்மெண்ட் இருக்குது, அதுக்கான செலவு பண்ணுற காசு இல்லைன்னும் போது இது கண்டிப்பாக ஒரு அரசாங்கம் கன்சிடர் பண்ண வேண்டியது. ஏன் இவ்வளோ நாள் இதை விட்டாங்கன்னு யோசிக்கணும். ஸோ இதை வந்து எடுத்துகிட்டு வரணும். இன்னும் நிறைய மருந்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது, லேக்ஸ் கணக்கிலலாம் வருது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எல்லா பீப்புள்ஸுக்கும் நீங்கள் அது வந்து வரியை மெயின்டைன் பண்ணுவீங்களோ உயர்த்துவீங்களோ ஏதோ பேர்டன் அதிகமாக இல்லாத அளவுக்கு, மக்களுடைய வரி பணம் பெருசாக வந்து அவங்களுக்கு சுமை இல்லாத அளவுக்கு இதை வந்து செஞ்சு எல்லாருக்கும் மருத்துவம் ஒரு உயிர் கூட காசு இல்லாமல் போகக்கூடாத அளவுக்கு ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணணும். இது எந்த கவர்மெண்ட் எனக்கு ஃபார்ம் பண்ணதோ அந்த கவர்மெண்ட் நான் சப்போர்ட் பண்ணுவேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து சம்திங் ஒரு காப்பீடு மாதிரி ஒரு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு, வரவேற்கிறேன். ஆல்ரெடி கலைஞர் காப்பீடு திட்டம் கூட இதில் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து இன்னும் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், முடிஞ்சிருக்கா இல்லையான்னு சரியாக தெரியல. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான இதுவெல்லாம் சிஸ்டம் வந்து வரணும். ஒரு உயிர் கூட காசு இல்லாமல் அதை வந்து அந்த பாதிப்பு வரக்கூடாது. இது எவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் அரசு மருத்துவமனையிலையும் தனியார் மருத்துவமனையிலையும் எதுவாக இருந்தாலும் அவங்க பண்ணுற அளவுக்கு இருக்கணும். இது ஒரு முக்கியமானது. எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான், எல்லாருக்கும் ஒரே எஜுகேஷனாக இருக்கணும். ஏழை பணக்காரன்ற வர்க்கம்லாம் இல்லாமல் ஒரே குவாலிட்டி சூப்பரான ஒரு எஜுகேஷன்ஸ் கம்பல்சரி வேணும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை டெவலப்மெண்ட்டை எடுத்துகிட்டு போக முடியும். நம்மளுடைய வளர்ச்சிக்கான ஒரு மிகப்பெரிய அது. ஓகேங்களா? இது எல்லாம் செய்கிற ஒரு கவர்மெண்ட் வேணும்.
இந்த நான் சொன்ன இந்த எல்லாத்துலேயுமே பெண்கள் பாதுகாப்பு, எஜுகேஷனல், மெடிக்கல்ஸ், டிரான்ஸ்போர்ட்டு, போக்குவரத்து ரொம்ப முக்கியம். போக்குவரத்தில் வந்து பார்த்திங்கன்னா விஜய் இவங்க திமுக வந்து பெண்களுக்கு உள்ளூர் பயணிகளுக்கு மட்டும் சொல்லியிருக்காங்க. அதிமுக பெண்கள், ஆண்கள், உள்ளூர் பயணிகளுக்கு மட்டும் சொல்லியிருக்காங்க. என்டிகே இந்த எதுவும் கிடையாது. டிவிகே வந்து பார்த்திங்கன்னா அனைத்து பெண்களுக்கும் எல்லா இடத்துக்கும் போகணும்னு சொல்லிட்டாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இதுவாக இருக்குது. எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் திமுக இது வரைக்கும் ஓகே, பட் இன்னும் டெவலப்மெண்ட் வேணும். அதையே வந்து இன்னொரு ஸ்டெப்பு மேலே எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க டிவிகே. ஸோ இவங்க எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் பார்த்து போடுங்க. இப்போ திமுகவை பற்றி பேசிடணும். திமுக, அதிமுக இவங்க என்னென்ன கொடுக்குறாங்க, என்னென்ன ப்ளஸ், என்னென்ன மைனஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, இங்கே உள்கட்டமைப்பு திமுக பொறுத்த வரைக்கும் ஓகே, எஜுகேஷன் ஓகே. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வேணும். அதுக்கப்புறம் மெடிக்கல் சொன்ன மாதிரி அதுக்கு இன்னும் டெவலப்மெண்ட்டு தேவை. நார்த் சைடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டெவலப்மெண்ட் தான், பட் இது வந்து இன்னும் வேணும். அதுக்கப்புறம் மேஜராக வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு. ஸோ அது ரொம்ப வந்து கேள்விக்குறின்னே சொல்லலாம். சட்டம் ஒழுங்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிரிட்டிக்கலான சிச்சுவேஷனில் இருக்குது. ஸோ நம்ம திமுக வந்து ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது, பட் அவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் தேவை. ஏன்னா ஒரு தப்பு ஒரு வாட்டி 2 வாட்டி நடக்கலாம். திரும்ப பண்ணும்போது திரும்ப அந்த தப்பு நடக்கும்போது அதை வந்து கவனிக்கணும். அதை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணணும். ஸோ ஒரு வாட்டி 2 வாட்டி தப்பு நடக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ஆக்சிடென்ட்னு சொல்லிக்கலாம். எங்கேயோ 1 2 ஓகே. திமுக, அதிமுக, என்டிகே, டிவிகே ஓட் போடுங்க. தயவு செஞ்சு ஓட்டை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்கன்ற மீன்ஸ் ஓட்டு போடாமல் விட்டுறாதீங்க. தயவு செஞ்சு உங்களுடைய ஓட்டை, இது வந்து ஒரு நம்மளுடைய உரிமை அது. ஸோ அதுவே இப்போ எஸ்ஐஆர் ஃபார்ம் கொடுத்த உடனே எத்தனை பேருக்கு வந்து ஓட்டர் ஐடி ஓட்டர் லிஸ்ட்லேருந்து ரிமூவ் ஆச்சு. அப்படி இருக்கும்போது ஓட்டே நம்ம வந்து இருந்தும் போடாமல் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய அது குற்றம் தான். அது இட்ஸ் க்ரைம். ரொம்ப அது தப்பான ஒரு விஷயம். கம்பல்சரி ஓட்டு போடுங்க. பாண்டிச்சேரியில் வந்து பார்த்திங்கன்னா 90% மேலே ஓட்டு வந்திருக்கு. ஸோ அது ஒரு பெரிய சேஞ்சஸ், பெரிய இது. ஸோ இங்கேயும் அதே மாதிரி வரணும். அதோட வேணால் க்ராஸ் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். ஓட்டு இருந்தும் போடாமல் விடாதீங்க. யோசித்து போடுங்க. ஓட்டு ரொம்ப வேல்யூபிளானது. ஸோ ரொம்ப ஒரு குரூஷியலான டைம் இது. நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு நல்ல நிலைமையில் தான் இருக்கோம் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும். மற்ற ஸ்டேட்டையோ கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒரு நல்ல ஓகே ஒரு இதுவான ஓரளவுக்கு நம்ம தெளிவாக தான் இருந்திருக்கோம். பட் சில நேரத்தில் நம்ம நிறைய தப்பு பண்ணியிருக்கிறோம். ஒரு காமராஜர் நம்ம லூஸ் பண்ணதாக இருக்கட்டும், கேப்டன் விஜயகாந்த் நம்ம வந்து லாஸ் பண்ணதாக இருக்கட்டும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவர் போனதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு நல்ல மனுஷனுக்கு வாய்ப்பு கொடுக்காம போயிட்டோமே. அவர் ஒரு வாட்டி இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் அப்படின்றது அவருடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாமே. அவருடைய நிர்வாக செயல், அவருடைய நேர்மை, அவருடைய மனிதாபிமான செயல். ஸோ நிறைய அவரை வந்து நம்ம இழந்துட்டோம். ஸோ இன்னமும் நம்ம வந்து குறை சொல்லிக்கிட்டு இப்படின்னு இருக்கிறத விட்ட நம்ம இனிமேல் என்ன பண்ணலாம். பர்சனலாக என்ன சொல்லணும்னு பார்த்திங்கன்னா, இப்போ வந்து விஜய்க்கோ இல்லை திமுகவோ நான் வந்து டைரெக்டாக ஓட் போடுங்கன்னு சொல்லலை. ஸோ அதுக்குன்னு இன்டைரக்டாகவும் சொல்லலை. ஸோ நான் சொல்கிறத நீங்கள் வந்து ஒரு கன்சிடர் பண்ணி நம்மளுக்கு, ஏன்னா நீங்கள் போகிற ஓட்டு எனக்கு ரொம்ப அவசியமானது. நான் எந்த கட்சியும் சாராதவன், எந்த கட்சிக்கும் இதுவும் கிடையாது. இந்த கட்சி அந்த கட்சின்றதில் நான் ஒரு காமன். இன்றைக்கி நான் வந்து திமுக போடுவேன், நேற்று வந்து அதிமுக போட்டுருந்துருப்பேன். ஸோ நாளைக்கு வந்து திமுகவுக்கு போடலாமா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு கட்சி வருது அவங்களுக்கு போடலாமா, ஒரு வாய்ப்பை கொடுக்கலாம்.
ஒரு நல்லது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கேயும் சரி அங்கேயும் சரி அப்படியே கம்பேர் பண்ணியே பார்க்கலாம். இங்கே வந்து ஓகே போய்கிட்டு இருக்குது. பட் ஒரு சில பேக்ட்ராப் இருக்குது. இன்னும் ஒரு சிலது நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டு வேஸ்ட் பண்ணுறாங்களோன்னு தோணுது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலான ஒரு உண்மை. நான் வந்து திமுக, அதிமுக 2 பேருமே சொல்கிறேன். திமுக எஸ்பெஷலி சொல்கிறேன். ஏன்னா இப்போ வந்து ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க. ஸோ நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஃபண்ட் வேஸ்ட் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த விளம்பரம் அந்த மாதிரி இந்த சோர்ஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இது பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு மக்களுக்கு நல்லது பண்ணால் அசைக்கவே முடியாது. வெளியிலேருந்து யாரும் வர முடியாது. ஸோ அங்கே கொடுக்குறவங்க கேப்பில் தான் இன்னொரு நம்ம பவரை தேடி போகிற வேண்டியது தேவை இருக்குது. சரி, ரெண்டாவது இன்னொருத்துக்கு ஏன் அழுத்தம் கொடுக்கணும் நிறைய? அவங்க ஃப்ரீயாக விட்டாலே நம்ம சூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ விஜய் எடுத்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு நல்ல ஒரு பீக்கில் இருக்கிறாரு, நல்ல ஒரு சேலரி வாங்கிட்டு இருக்கிறாரு, கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிறாரு. அதை விட்டுட்டு ஏன் வரணும்? சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சும்மா பதவிக்காக வரலாம். பதவிக்கு வந்து அப்போ இவர் இருக்கிறவங்க அந்த பதவியை அதுக்கு தானே அவங்களும் ஆசைப்பட்றாங்க. பதவியை வந்து என்ன பண்ண போகிறாரு? அவருக்கு பதவி வரணுன்ட்டு ஒரு அவசியமே இல்லை. அந்த பதவியில் இருந்து தான் அவர் ஒன்று செஞ்சுக்கணுன்ட்டு அவசியம். பெரிய இது பார்த்தீங்கன்னா அது கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து இறங்கி வர்றது தேவையில்லாத ஒன்றா தான் இருக்கும். அப்போ ஏதோ ஒன்று இருக்குது. நீங்கள் பவர் வச்சு நல்லதும் பண்ணுறதுக்கு வரலாம் இல்லையா? நல்லது பண்ணுவாங்க. இப்போ அவர் வந்து அந்த லைஃப்பில் லக்ஸுரியான லைஃப்பில் இருக்கும்போது அவருக்கு ஒரு தேவையான ஒரு கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம். அவருக்குன்னு ஒரு 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 கட்சி, இப்போ திமுகவும் சரி அதிமுகவும் சரி, இல்லை வந்து பார்த்திங்கன்னா மத்தியில் இருக்கிற கட்சிங்களும் சரி, இவருக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி தான் போவாங்க. ஏன்னா ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இருக்குது, ஒரு ஃபேம் இருக்குது அவருக்கு, அவரோட ரசிகர் ஃபேன் பேஸஸ் நிறைய இருக்குது. அதெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு இவங்க வந்து அவங்கக்கிட்ட அனுசரித்து தான் போவாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு பிரேக் பண்ணிட்டு வரணுன்னும் போது நம்ம யோசிக்க வேண்டியது தான் இருக்குது. ஸோ நானும் அவருக்கு மட்டும் நிறைய அதிருப்தி அப்படி இப்படிலாம் இருந்துச்சு. பட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒருத்தவங்க வரணும், நம்ம வர்றதுக்குள்ளே வந்து பார்த்தா தான் தெரியும் அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு ஒரு லக்ஸுரி லைஃப்பை அவங்க வந்து கம்ஃபர்ட் ஜோனை விட்டுட்டு வெளில வராங்கன்னா ஏன் அப்போ நம்ம வந்து விஜயகாந்தை ஒரு நல்லது பண்ணுறது தான் வந்தாருன்ட்டு ஃபீல் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்லது பண்ணதுக்கு அவர் சொன்ன ஒரு மேனிஃபெஸ்டோ வந்து பார்த்திங்கன்னா ஏழைங்களுக்கும் ஒரு இது அந்த ஃப்ரீ ஸ்கீம் அது இதெல்லாம் வந்து வருது. ஸோ எஜுகேஷ்னல் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல், டிரான்ஸ்போர்ட், அப்புறம் பாதுகாப்பு இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட இம்ப்ளிமெண்ட் எப்படி இருக்குதுன்னு தான் நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ என்னை பொறுத்த வரைக்குமே ஈக்குவல் வந்து பார்த்திங்கன்னா டிவிகே ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கே, இவங்க 2 பேருமே. பட் டிஎம்கே நிறைய வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இது இருக்குது, ஸ்ட்ரகிள் இருக்குது. அவங்க பண்ண ப்ராப்ளம் அது இதுன்னு சொல்லிட்டு ஒன்று 2 பண்ணியிருந்தால் பரவாயில்ல. நிறைய வந்து பார்த்திங்கன்னா அந்த சட்டம் ஒழுங்கு சார்ந்த இஷ்யூஸு, க்ரைம் ரேட்டஸ் அதிகமாக வர்றதுனால கொஞ்சம் ஒரு பயம் இருக்க தான் செய்யுது. எனக்கு எந்த இதுனாலும் இன்னொருத்தவங்க வந்து பாதிக்கப்படும் போது அது தப்பு இல்லையா? அது எனக்கு நடக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? நிறைய பேர் இதுதான் நம்மளுக்கு எதுவும் நடக்கலைன்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து அழுத்தம் கொடுத்து அவங்க வந்து அப்போயே ஸ்டாப் பண்ணியிருக்கணும். அது இன்னும் இவர் வந்து வராரு புதுசாக. ஸோ இவர் வந்து இந்த அளவுக்கு ஒரு ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணி வரும்போதே அது கொஞ்சம் எனக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் சைனாக தான் இருந்துச்சு. அவர் வந்து இவ்வளோ ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிவிட்டு என்ன தான் ஆனாலும் சரி பண்ணுவோம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஜென்ரேஷன் பீப்புள்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிடில் ஜென்ரேஷன் பீப்புள்ஸ், உங்களுக்கு ஒரு யாருக்கு ஓட்டு போடலான் அப்படின்னு தோன்றவங்களுக்கு என் வீடியோஸ் ஏதாவது உங்களுக்கு ஒரு 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 விழிப்புணர்வோ இல்லை ஒரு ஐடியாவோ உங்களுக்கு ஏதாவது ஒரு தாட், ஓகேப்பா எனக்கு இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஓகே நான் இந்த கட்சிக்கு ஓட்டு போடலான்னு தோணு இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பி. தயவு செஞ்சு ஃபஸ்ட்டு உங்களுடைய ஓட்டு உரிமையை விட்டு கொடுக்காதீங்க, கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஃபாரின்லேருந்து தான் வராங்க, ஒரே ஒரு ஓட்டுக்காக லேக்ஸ் கணக்கில் செலவு பண்ணிவிட்டு வராங்க. ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்மளாம் எவ்வளோ இதுவாக இருக்கும். பக்கத்து ஒரு பூத் மிஞ்சி போனால் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா வெளியூருக்கு போகிற மாதிரி இருக்கும். போய் விட்டுறாதீங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வெளியூருக்கு போகிறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போகிறவங்களாம், சென்னையிலேருந்து போகிறவங்களாம் நிறைய பேர் ஆல்மோஸ்ட் போயிடுறாங்க. இங்கே இருக்கிறவங்க தான், லோக்கலில் இருக்கிறவங்க தான் நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அதை பார்த்துக்க ஒரு நல்ல ஒரு தலைவர் நல்ல ஒரு அரசியல் நம்மளுக்கு தேவை. ஸோ நல்லதாக ஒரு முடிவு எடுங்க, பார்ப்போம். வெயிட் பண்ணி என் கடமையை நான் முடிக்கிறேன். நாளைக்கு வந்து ஓட் போடுவோம் கண்டிப்பாக.
நீங்களும் ஓட் போடுங்க மறக்காமல். நன்றி, வணக்கம்.